Good morning students, welcome to Kalabharati Academy. இன்னைக்கு cell cycle cell division NEET questions session 11 cell cycle cell divisionல இதான் last session NEET questionக்கு. So one by one போலாம். நம்ம first question வந்து in meiosis daughter cells differ from parent cells as well as among themselves due to parent cellsக்கு மத்தியிலும் daughter cellக்கு மத்தியிலும் difference இருக்கு. டாட்டர் செல்லுக்கு மத்தியிலேயும் அதுக்குள்ளேயே ஒரு 4 செல்லுக்குள்ளேயே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதற்கு காரணம் என்ன? அதான் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் வந்து செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அண்ட் கிராசிங் ஓவர் வந்து மியாசிஸில் ஒரு ஃபாதர்கிட்டருந்து ஒரு குரோமோசோம், மதர்கிட்டருந்து ஒரு குரோமோசோம் ரெண்டும் கிராஸ் ஆகி எக்ஸ் ஷேப்புக்கு கயாஸ்மா ஃபார்ம் ஆகி வரும். இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் குரோமேட்டிக் மெட்டீரியல் அந்த குரோமோசோமுக்கு போகும், அங்கே இருக்கிற கொஞ்சம் ஜீன் மெட்டீரியல் இதுக்கு வரும். தட் இஸ் கால்டு கிராசிங் ஓவர். அந்த டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு ஜீன் எக்ஸ்சேஞ்ச் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் சினாப்சிஸ் சமயத்தில் இங்கே இருக்கிற கொஞ்சம் ஜீன்ஸ் அங்கே போகும், அங்கே இருக்கிற கொஞ்சம் ஜீன்ஸ் இங்கே போகும். அதுவும் மியாசிஸில் நடக்கும். செக்ரிகேஷன் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் எல்லாம் பிரியும் போது என்ன எது எங்கே போகணும் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த செல்லுக்கு வேறு மாதிரி போகலாம், அந்த செல்லுக்கு வேறு மாதிரி போகலாம். ஸோ ஜெனட்டிக் வேரியேஷனுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஸோ செக்ரிகேஷன், இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அண்ட் கிராசிங் ஓவர், ஆன்சர் ஏ வில் பி கரெக்ட். இதில் செக்ரிகேஷன் கிராசிங் ஓவர் இருக்குது, இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இல்லை. இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அண்ட் கிராசிங் ஓவர் இருக்குது, செக்ரிகேஷன் இல்லை. செக்ரிகேஷன் அண்ட் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இருக்குது, இதில் கிராசிங் ஓவர் இல்லை. ஸோ ஆன்சர் ஏ வில் பி கரெக்ட். The daughter cells differ from parent cells as well as among themselves due to segregation, crossing over. That's all taking place in the meiosis division. And the 3 irundha da correct. So answer A is correct. So next question. Mitotic anaphase differs from metaphase in possessing what? Possessing chromosomes and chromatids. நம்ம ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது ஒரு குரோமோசோமுக்கு 2 குரோமேட்டிட் இருக்கும், ஒரு குரோமோசோமுக்கு 2 குரோமேட்டிட் இருக்கும். பைவேலண்ட்டாக இருந்தால் 4 இருக்கும். அவ்வளோதான் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய விஷயம். என்ன சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் இருக்க முடியாது, ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. ஹாஃப் த குரோமோசோம்ஸ் அண்ட் ஆஃப் தி குரோமேட்டிட்ஸ் அதுவும் சேம் நம்பரில் தான் இருக்குது, அதனால் அதுவும் இருக்க முடியாது. ஹாஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் அதுவும் இருக்க முடியாது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் இதுக்கு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் சொன்னால் மெட்டாஃபேஸில் ஈக்குவட்டோரியல் லைனில் அந்த சென்ட்ரோமியர் எல்லா குரோமேட்டிட்ஸையும் அட்டாச் பண்ணி சேர்த்து வச்சுருக்கு, அதில் ஸ்பிண்டில் ஃபைபர் இதாக இருக்குது. பட் வேறு அனாஃபேஸ் வரும்போது அந்த சென்ட்ரோமியர் பிரிஞ்சிரும். ஸோ குரோமேட்டிட் நம்பர் வந்து இந்த செல்லுக்கு பாதி, அந்த செல்லுக்கு பாதியாக மாறிடும். தட் இஸ் தி ரீசன். So now we will see. Mitotic metaphase is the best stage to observe structure, size, number of chromosomes in a cell. Centromeres of all chromosomes lie closely at equator and their arms in different direction. Anoda arms இந்த பக்கம் பிரிஞ்சிருக்கு towards the poles. Chromosomes are shortest in metaphase but thickest in anaphase. அது வேற. In anaphase சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம், ஒவ்வொரு குரோமோசோமுடைய சென்ட்ரோமியர் டிவைட்ஸ், 2ஆக பிரிஞ்சிருது. ஸோ தட் ஈச் சிஸ்டர் குரோமேட்டிட் நவ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சென்ட்ரோமியர். ஒவ்வொரு குரோமேட்டிட்க்கும் தனியாக ஒரு சென்ட்ரோமியர் இருக்குது. ஸோ அதையும் தனியாக கவுண்ட் பண்ணுறாங்க. என்ன தஸ் மைட்டாட்டிக் அனாஃபேஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் மெட்டாஃபேஸ் இன் பொசஸிங் தி சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஹாஃப் நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ். ஸோ ஆன்சர் D will be correct. Thank you very much. So next question. A bivalent consists of, bivalent என்ன? Double valent. Valentனால 2 குரோமேட்டிட், bivalent 4 குரோமேட்டிட் இருக்கணும். 2 chromatids and 1 centromere. பட் bivalent இல்லை அப்படி இருந்தால் 2 chromatids and 2 centromere, 2 குரோமேட்டிட்க்கு 2 சென்ட்ரோமியர் இருக்க முடியாது. 4 chromatids and 2 centromere இது கரெக்டாக இருக்க முடியும். bivalentனா 4 chromatids வந்துடும், 2 centromeres வந்துடும். ஸோ 4 chromatids அண்ட் 4 centromere, 4 குரோமேட்டிட் இருந்தால் 4 சென்ட்ரோமியர் இருக்க முடியாது. அது தனித்தனியாக ஒவ்வொரு குரோமேட்டிட் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ
Answer C is correct. 4 chromatids and 2 centromeres. Each chromosome has 2 sister chromatids. ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் 2 சிஸ்டர் குரோமேட்டிட் இருக்குது அண்ட் ஏ சென்ட்ரோமியர், ஒரு சென்ட்ரோமியர் சென்ட்ரல் இணைச்சிருக்கு. தஸ் பைவேலண்ட்டாக இருந்தால் இட் பொசஸஸ் 4 குரோமேட்டிட்ஸ். அப்போ பைவேலண்ட்டாக இருந்தால் 4 குரோமேட்டிட்ஸ். 4 குரோமேட்டிட் இருந்தால் 2 சென்ட்ரோமியர் இருக்கணும். திஸ் பைவேலண்ட் வித் 4 குரோமேட்டிட்ஸ் இஸ் கால்டு டெட்ராட், பெச்சிடின் டெட்ராட் அல்லது குவாட்ரிவேலண்ட். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஸோ 4 chromatids and 2 centromeres. So answer C is correct. Meiosis 1 is reduction division. Meiosis 2 is equational division due to. Meiosis 1ல என்ன reduction division, குரோமோசோம் கவுண்ட் குறையும், அது ஈக்குவலாக பிரியும், அவ்வளோதான். பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், கிராசிங் ஓவர், செப்பரேஷன் ஆஃப் குரோமேட்டிட்ஸ், டிஸ்ஜங்ஷன் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். இந்த 4 ஆன்சர் இருக்குது, 4 சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சாய்ஸ் பை பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம், அது ரிடக்ஷன் ஆகாது. கிராசிங் ஓவர் ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் மூலமாக பேரண்ட் அண்ட் ஃபாதர் அண்ட் மதர்னால நடக்கிறனால அதுவும் வராது. செப்பரேஷன் ஆஃப் குரோமேட்டிட்ஸ், எஸ் குரோமேட்டிட் செப்பரேட் ஆகும்போது என்ன இது ரிடக்ஷன் ஆகும், இது ஈக்குவேஷன் மாறும். ஸோ டிஸ்ஜங்ஷன் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், ஹோமோலாகஸ் குரோமோசோம் டிஸ்ஜங்ஷன் ஆனாலே அது ஈக்குவேஷன் அண்ட் இதுக்காகவும் மாறாது. ஸோ ஆன்சர் சி, செப்பரேஷன் ஆஃப் குரோமேட்டிட்ஸ், தட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். Meiosis 1 is called heterotypy division. Has the 2 chromatids of a chromosome began genetically different due to crossing over. Number of chromosome is reduced to half. அதனால தான் அதுக்கு பேர் reduction division. Hence called reduction division. Meiosis 2 homotypic or equational division, as the chromosomes are number remains the same as in the daughter cells. Chromosomes are distributed equally to the daughter cells and chromosomes remains the same in the daughter cells. So separation of chromatids தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க முடியும், மீதி ரீசன்ஸ்லாம் கிடையாது. So answer C, separation of chromatid is correct. So students, thank you very much for this session. With this we close cell cycle, cell division, NEET questions. Thank you.